என்னது பழனி பஞ்சாமிர்தத்திலையும் விலங்கு கொழுப்பா? கேள்வி எழுப்பியவர்களுக்கு ரிவீட் விளக்கம் அளித்த தமிழக அரசு. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் வழங்கப்படும் லட்டில் மாட்டுக் கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்டவை கலந்திருப்பதாக சர்ச்சை எழுந்து அது சம்பந்தமாக நீதிமன்றம் வரை வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே சமூக வலைதளத்தில் இது குறித்து வதந்திகளும் பரப்பப்பட்டு வருகின்றன. அதில் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தும் நெய்யானது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டதாக திருப்பதி தேவஸ்தானம் குற்றஞ்சாட்டியுள்ளதாகவும், ஏஆர் டெய்ரி நிறுவனம் பழனி முருகன் கோவிலுக்கு நெய் விநியோகம் செய்கிறது என சமூக வலைதளத்தில் சிலர் பொய்யாக குற்றஞ்சாட்டி வந்தனர். இவ்விவகாரமும் பூதாகரமாகி வர தமிழக அரசு உண்மை சரிபார்ப்பு குழு அமைத்து சமூக வலைதள பக்கத்திலேயே இது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறது. அதில் பழனி பஞ்சாமிர்தத்தில் விலங்கின் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்துவதாக பகிரப்படும் செய்திகள் வதந்தி. பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்திடமிருந்தே பெறப்படுகிறது. திருப்பதி லட்டு சர்ச்சையில் சிக்கிய ஏஆர் டெய்ரி நிறுவனத்திடமிருந்து நெய் கொள்முதல் செய்யப்படவில்லை. சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவலில் எந்த உண்மையும் இல்லை என அறநிலையத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது.